கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நாள் உங்களை சந்திக்கிறதுல நான் இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. செப்பனியா 1வது அதிகாரம் 14வது வசனமும் 14 18 வரைக்கும் இப்படியாய் சொல்கிறது. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் அந்தாரமான நாள், அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாய் எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியைப் போல சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும், தேசத்தின் குடிகள் எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் பேசும், வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுத்தும், குறைவுகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க. இந்த வசனத்துல ஜீவன் வல்லமை இருக்கிறது என்கிற அறிந்திருக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவங்களை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கோம். இந்த நாளிலும் செப்பனியாங்கிற தீர்க்கதரிசி சுமார் 600 வருடங்களுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, குறிப்பாக யூத தேசத்து ஜனங்களுக்காக அவர் தீர்க்க தரிசனமாய் அநேக காரியங்களை பேசியிருந்தாலும் அதில் மிக முக்கியமாக கடைசி காலங்களில் நடக்கிற 2ஆம் வருகைக்கு பிறகு நடக்கிறத, 2ஆம் வருகையை ஒட்டி நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 வருடங்களுக்கு முன்னாடி எழுதி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம வாழ்கிறது 2000 + 600, 2600 வருடங்களுக்கு முன்னாடி கர்த்தர் வருகையை குறித்து, 2ஆம் வருகை குறித்து பேசியிருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் கர்த்தர் பேசுகிறார். அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய பெரிய நாள் சமீபமா இருக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாள் என்று சொல்லும்போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது சந்தோஷமான நாள். எது? கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாளுக்காக, அவருடைய வருகை என்கிற அந்த கர்த்தருடைய நாளுக்காக நீங்களும் நானும் காத்து கொண்டு, அவர் என்று வருவாரோ, எப்போ வருவாரோ என்று சொல்லி ஏங்கி கொண்டு அந்த சுவிசேஷ வேலையை செய்து, நம்முடைய கடமை, கொடுக்கப்பட்ட கடமையை செய்து ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அந்த மகிமையான, அந்த சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நேராக ஒரு புறம். ஆனால் இன்னொரு புறத்துல கர்த்தருடைய நாள் எப்படியா இருக்க போகிறது? கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கும், கர்த்தரை அறிந்து கர்த்தர் சொன்ன வாழ்க்கையில வாழாதபடிக்கு மனம் போன போக்கிலே வாழ்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டு, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியாக அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கொடுக்கிற நாள். ஆனால் கர்த்தரை மறந்தவர்களுக்கும், கர்த்தரை அறியாமல் கர்த்தரை உதாசீனப்படுத்தின ஜனங்களுக்கும் எப்படிப்பட்ட காலமாம்? அது கர்த்தருடைய பெரிதான நாள், பெரிய நாள் சமீபித்திருக்கு. அது கிட்டி சேருகிறது, மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான் என்று சொல்லப்படுது. அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய நாளில் கர்த்தரை விட்டு விலகின ஜனங்கள், கர்த்தரை மறந்த ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் கொண்டு மதம் என்கிற விதத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் ஒருவேளை கைவிடப்பட்டவர்களாய் மாறி போவோமானால் அவர்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் அது எப்படிப்பட்டதா இருக்குமா? மனம் கசந்து அலறுகிற ஒரு காலம். ஐயோ, நான் ஆண்டவரை விட்டு போய்விட்டேனே, ஐயோ என்னை அவர் எடுத்து சென்று விடவில்லையே, அவருடைய ரகசிய வரைகளை நான் கைவிடப்பட்டு விட்டேனே என்று சொல்லி அலறிக்கொண்டு, ஆண்டவரே இனி என்னால வாழவே முடியாதே என்கிற அந்த அந்தி கிறிஸ்துவ நாட்களுக்குள்ள போய் அலறி ஒவ்வொரு நிமிடமும் அலறி வாழ்கிற, அலறிக்கொண்டு வேதனையை, சகிக்க முடியாத வேதனையை, பாடுகளை அனுபவித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் கடைசி நாளில், கர்த்தர் நாள் என்று சொல்லப்பட்டுக்கிற நாளில் இந்த பூமியில 7 வருட காலங்கள் உண்டாக போகிறது என்று கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிற அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை என்ன பார்த்து சொல்லாரு, எப்படியும் நீங்களும் நானும் என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த அலறுதலான நாளில் நம்ம போயிடவே கூடாது. அவருடைய அந்த அந்தி கிறிஸ்து அவரால் கைவிடப்பட்டு அந்தி கிறிஸ்து நாளில் போயிட்டு அந்த 7 வருட மகா பெரிய உபத்திரவத்துல நீங்களும் நானும் மாட்டிடக்கூடாது. ஏன் என்று சொன்னால் அங்க மனங்கசந்து அழுகிற ஒரு நாளா, ஒவ்வொரு நாளும் மனங்கசந்து கொண்டே இருப்போம். இன்னைக்கு கூட பாருங்க, இப்போ இயேசு கிறிஸ்துடைய கிருபையின் காலமா இருக்கிறனால காலைல துக்கம் வரலாம், மனங்கசந்து அழலாம் காலையில.
ஈவினிங்ல ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கதறி அழும்போது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை மன்னித்து மறுபடியும் சேர்த்து கொண்டு அவருடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு நிலைத்திருக்க பண்ண அவர் கிருபை பொருந்தினவராக இருக்கிறார். ஆனால் கைவிடப்பட்டு அந்தி கிறிஸ்துவ நாட்கள்ல போனீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ரட்சிப்பே கிடையாது. ஒருமுறை ரட்சிக்கப்பட்டு ஒருமுறை பரம ரகசியத்தை அறிந்தும் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றும் மறுபடி கைவிடப்பட்டு போனால் மறுபடி உங்களுக்கும் எனக்கும் மறுபடி ஒரு ரட்சிப்பு இல்லை. மறுதளிக்கப்பட்டு போனவர்களுக்கு மறுபடி ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். இப்போ நீங்களும் நான் என்ன செய்யணுமா? அந்த உக்கிரத்து நாள் அடுத்து சொல்லுகிறது, அந்த நாள் உக்கிரம் பயங்கரமான தேவ கோபம் பற்றி இருக்கிற நாள். இந்த உலகம் எல்லாம் இன்னைக்கு பாருங்க, அங்கங்க யுத்தம் நடக்கும் போதே நமக்கு என்ன நடக்குது? பலவிதமான கஷ்டங்கள் உண்டாகுது. இஸ்ரவேல் தேசத்துல யுத்தம் நடக்கிறது. பிள்ளைங்க ஒவ்வொரு நாள் நம்ம யூடியூப்ல பாக்குறோம். பிள்ளைங்க தட்டோடு சாப்பாடு இல்லாம கதறுகிறார்கள். தினம் குண்டு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ரஷ்யா தேசத்துல உக்ரைன்ல பாருங்க, நாளுக்கு நாள் ஜனங்கள் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்தியா பாகிஸ்தான்ல போர் மேகங்கள் பலமுறை வந்து போனதை நம்ம பார்த்தோம். பல மணிப்பூர்ல பல கலவரத்தை பார்த்தோம். ஜனங்கள் மரித்தார்கள். இந்தியா தேசத்துல தமிழ்நாட்டுல ரீசெண்டா 41 பேர் மரித்து போனார்கள். இப்படி உலகமெங்கும் கொடுமையான காரியங்கள் நடைபெறி கொண்டிருக்கிறது. இது ஒரு சாம்பிள் தான். ஆனால் கைவிடப்பட்ட காலம் வரும்போது, அந்தி கிறிஸ்துவின் காலம் வரும்போது, கர்த்தருடைய நாள் ஆரம்பிக்கும் போது முழுவதுமாக சாத்தானுக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை முழுவதுமாக 7 வருடம் கொடுத்து உலக மகா உபத்திரவம் உண்டாக போகிற காலம் தான் ஆண்டவர் சொல்றாரு. அது உக்கிரத்து நாள் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், பயங்கரமான இக்கட்டு நிறைந்த நாள். இந்த நாள்ல நம்மளால வாழ முடியல. வேலை பிரச்சனை, பலவிதமான பிரச்சனைகள், சம்பள பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பல தலைக்கு மேல போராட்டம். ஆனால் இன்னொரு காலம் வருகிறது, சகிக்க முடியாத உபத்திரவம், இக்கட்டும் இடுக்கம் நிறைந்த ஒரு காலம். அது அழிவு நிறைந்த காலம். எங்க பார்த்தாலும் அழிவு, எங்க பார்த்தாலும் ஃபிளைட்ல போன ஆக்சிடென்ட், ட்ரெயின்ல போன ஆக்சிடென்ட், இப்படி பலவிதமான கொடிய அழிவுகள் நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது. அழிவும் பால் கடிப்புமான நாள், பால் கடிப்பான வியாதிகள், பலவிதமான கொடிய வியாதிகள் வந்து மனிதனை கவ்வி கோடி கணக்கான ஜனங்கள் ஒரே நாள்ல மரித்து போகக்கூடிய அப்படிப்பட்ட கொடுமை நிறைந்த காலம்தான் நீ வரப்போகிற அந்தி கிறிஸ்துவன் நாள், தேவனால் அனுமதிக்கப்பட்ட கர்த்தரின் நாள் வரப்போகிறது என்று சொல்றாரு. அது இருளும் அந்தகாரமான நாள். இருளாய் மாறப்போற சூரியன் இருளடைந்து போகிறது. நட்சத்திரம் தன்னுடைய வெளிச்சத்தை கொடுக்காம, நிலா இரவுல வெளிச்சத்தை கொடுக்காம அந்தகாரமாய் மாறப்போகிறது. இருள் நிறைந்த நாளாய் மாறப்போகிறது. அது மப்பும் மந்தாரமுமான நாளாய் மாறப்போகிறது என்று சொல்லி கர்த்தர் பிடியா இன்னும் ஒன்னொன்னா சொன்னீங்கன்னா உங்களுக்கு எனக்கே பயம் வருது. இதெல்லாம் கதை நான் படிக்கல, இதெல்லாம் நடக்க போகிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். ஒரு நாள் ஒரு லெக்சர், என்னுடைய கம்பெனி மேனேஜர் சொல்றாரு, அப்பா நீ ஏன்பா இப்படி பயப்படுத்திக்கிட்டே பேசிட்டு இருக்கிற? அவர் இயேசு அறியாதவர் சொல்றாரு, நீ ஏன் இப்படி நெகட்டிவாவே பேசுற? ஏன் நெகட்டிவாவே நடக்கும்ன்ற? ஏன் இப்படி சொன்னா ஜனங்களுக்கு பயந்தானே வரும் அப்படின்னு கேட்டாரு. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் நெகட்டிவ் சொல்லல, தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நான் பேசுகிறேன். ஆனால் இந்த நெகட்டிவ்னு சொல்லி இப்படி பயமுறுத்தி நான் உங்களை இயேசுக்குள்ள கொண்டு வரணும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நடக்க போகிறது. ஆனால் இது நடக்காமல் இருப்பதற்காக, இதிலிருந்து தப்புவிக்குவதற்காக ஒரு வழியையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்தால் இப்படிப்பட்டதான பெரிய கொடிய காலத்திலிருந்து நீங்களும் நானும் தப்புவித்து அவரோடு கூட நித்தியமாய் வாழ முடியும் என்று சொல்லி கர்த்தர் அந்த நற்செய்தியை கொடுத்திருக்கிறார். அதனால நீங்க பயப்படணும் அவசியம் இல்லை. இயேசு அறியாம இருந்த ஓடி வந்துருங்க. இயேசு இடத்துல வரப்போகிற கொடிய காலத்துல நீங்கள் நான் தப்பலாம். இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். பரிசுத்த பிதாவே, நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி. உடைய வார்த்தைகளை கர்த்தாவை கேட்டு நாங்கள் உடைய வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே.